நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 18ஆம் நாள் தியானம். ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். திருவெளிப்பாட்டு நூலில் 7 திருச்சபைகளை குறிப்பிட்டு அவற்றின் நல்ல மற்றும் தீய செயல்கள் குறிப்பிடப்பட்டு அவை பாராட்டப்பட்டும் அதேபோல் கண்டிக்கப்படுவதையும் குறிப்பிடுகின்றார். திருச்சபைகளின் குற்றங்கள் நேரடியாக உரைக்கப்படுகின்றன. இவை ஒரு இறைவாக்கு செயல்பாடாக காணலாம். இறைவாக்கினரே தீமையை தீமை என நேரடியாக எதிர்த்து கூறினார்கள். எபேசு திருச்சபை தனது பல பணிகளுக்காக பாராட்டப்படுகிறது. பவுலின் திருப்பணியில் நேரடியாக பயன்பெற்ற ஒரு திருச்சபை இது. இங்கு பல தீமையான காரியங்கள் இருக்கின்ற போதும் திரு அவை தனது ஆன்மீக பணியில் சிறந்த நிலையில் உள்ளது என்பதை காண்கின்றோம். உன் செயல்கள், கடின உழைப்பு, மன உறுதி என்பவற்றை நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகிக்க முடியாது. திருத்தூதர்களை சரியாய் பகுத்தறியும் பொய்யர்களை அடையாளம் காணும் உன் அறிவையும் நான் அறிவேன். துன்பங்களை தாங்கும் மன உறுதியையும் காண்கிறேன். இன்னும் நான் வெறுக்கும் தீமையை நீயும் வெறுக்கிறாய் என்பதும் சிறப்பு என பாராட்டும் அதே வேளை குறை சுட்டிக்காட்டப்படுகின்றது. முதலில் உன்னிடமிருந்த அன்பு இப்போது இல்லை. நீ எங்கே விழுந்தாய் என்பதை எண்ணிப்பார். மனம் மாறு என அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு திருச்சபை எந்த நற்பணிகளை செய்தாலும் அதில் அன்பு இல்லையெனில் எதுவும் அந்த குறையை ஈடு செய்ய முடியாது. நாம் எவ்வளவு சிறந்தவர்களாகவும் இருக்கலாம், வாரி வாரி வழங்கலாம். அன்பு இழப்பு திருச்சபையில் ஏற்பட்டால் அந்த திருச்சபையை காப்பாற்ற முடியாது. எனவே மனம் மாறவும் தன்னை திரும்பி பார்க்கவும் அழைக்கப்படுகின்றன. கிறிஸ்துவின் பார்வையில் முக்கியமாக கருதப்படும் அடிப்படை பண்பு அன்பு. நமது பணிகள் அன்பின் செயற்பாடுகளால் தாங்கப்பட்டு ஊடுருவப்பட்டு ஒளியூட்டப்பட்டால் ஒழிய எமது பணிகள் அர்த்தமற்றவை. நமது நிலைவாழ்வின் பயணத்தில் நம்மை மீள் ஆய்வு செய்து மனம் மாறுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.